மீனராசி இவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லுங்கள். இவங்களுடைய காதல் அணுகுமுறை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? மீன ராசி எப்படின்னு கேட்டாப்பா, நம்மளுடைய பிரபஞ்சத்தோடைய விரிதல் சுருங்குதல் இது செயல்பாடு நடந்துட்டுருக்கு. அதாவது விரிதல் சுருங்குதல்னு சயின்டிஃபிக்கெல்லாம் போண்டாம். பூமி தண்ணிக்குள்ளே போகுது, பூமி தண்ணிக்கு மேலே வருது. 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பருவநிலை மாறுதுல்ல. அப்போ இந்த இப்போ மழை காலம், வெயில், அந்த பனிக்காலம்லாம் வருதுல்ல. அப்போ பூமி என்னென்னா அனலைஸ் பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது எல்லாமே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது மீனராசி. மீனராசி உலகத்துக்குள்ளே என்ன பிரச்சனை வருதோ அத்தனைக்கும் மீனராசி தான் பதில் சொல்லி ஆகணும். ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நேரத்தில் பார்த்தா ஒரு பொருளுக்கு 2 பொருள் கிடைக்கும். சரி, கேட்காத விட கிடைக்கும். ஒரு நேரத்தில் பார்த்தோன்னு வச்சுக்க ரெண்டுமே கிடைக்காது, எதிர்பார்க்குறப்ப கிடைக்காது. ஆக மொத்தத்தில் இந்த கடந்த காலத்தில் அழுத அளவுக்கு இனி வர காலத்தில் அழ முடியாது. சூப்பர். ஏன்னு கேட்டால், நீங்கள் யாராக இருந்தாலும் கல்யாணம் நிச்சயமாகும் நின்று போயிடும். இது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நடக்கும்னு சொல்லி போட்டி போடுவாங்க. கடைசியில் நடக்காது. காதலை விட்டுட்டு போயிடுவான், கல்யாணம் பண்ண விட்டுட்டு போயிடுவான். இது எல்லாமே பணம், பொருளாதாரம், இதுதான். இவங்கள்ட்ட என்னென்ன இவங்க தேடுற அளவுக்கு பாசம், அன்பு கிடைக்காது இந்த உலகத்தில். இவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க, ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த பரிசுத்தத்தை நேசிக்கிற ஒரு மனிதர் தான் இவங்க தேடுவாங்க. ஆனால் கிடைக்க மாட்டாங்க. இதனால் இவங்க அழுது பொழுது ரூமை சத்திட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்கப்பா. வெளியில் வந்து உல மாதிரி கலகமாக இருப்பேன். அவங்களே சிடுன்னு பேசிடுவாங்க. 2 மீன் தானே, இந்த பக்கம் வாழும், இந்த பக்கம் தலையும். அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய பாசிட்டிவும் தெரியும், ஒருத்தவங்களுடைய நெகட்டிவ் தெரியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு பரிதாபப்பட வேண்டியது அவ்வளோ அறிவு இருந்தால் பயன்படுத்த முடியாதுப்பா. அவங்க சராசரி அறிவில் ஒரு 20% தான் மற்றவங்களுக்கு யூஸாக இருப்பான், மீதி 80% வீணாக போகும். இவங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. அந்த சூழல் அப்படி அமைஞ்சு போயிடும். ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவு ஹானரபிள் ஜென்டில்மேன், நேர்மையானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. அவங்க ரொம்ப நேர்மையானாலும் இந்த காலத்தில் உருப்பட முடியாதுல்ல. கண்டிப்பாக. அதனால இன்னைக்கு உலகத்தில் நடிக்கவும் தெரியாதே. பெரிய பிரச்சனை என்னன்னா, அங்கே சுக்கிரன் உச்சந்தான், மாட்டிக்குவாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இந்த கண்ணாடியை பார்க்கறது, தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. வயசானவங்களாக இருந்தாலும் சரி. பழைய ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய ஆக்டரில் மீனராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஆயில் நீட்டு அதிகமாக இருக்கும். ஒன்று இவங்க திருமணமான கணவன் இல்லாத வேறொருத்தவங்க இவங்களை விரும்புவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க கணவர் இன்னொருத்தரை விரும்புகிறாருன்னு இதுக்கு தெரிஞ்சுட்டு இது மண்டையை பிச்சுக்கிட்டு மூஞ்ச மும்மனு வச்சுட்டு உட்காந்துருக்கும். என்கிட்ட வர நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும்ல, சூழ்நிலை அமையாது, பேச முடியாது. அதனால அடுத்தவங்களோட பேசியிருப்பாங்க. இவர் ஏன் அவங்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, இதை யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் சிரிக்கிறேன், ஆனால் அது ரொம்ப வலி மிகுந்த விஷயம் இல்லை. ஆமாம்மா, இந்த இடத்துல வந்து குருவோடைய கால் இருக்குது, சனியோட முழு உருவம் இருக்குது, அந்தாண்ட புதன் இருக்குது, அறிவு இருக்குது. அறிவை காலில் போட்டு மீச்ச மாதிரி கடைசி ராசி. பிரபஞ்சம் சுருங்கி விரியறதுக்குள்ளது, பூமி தண்ணிக்கு கீழேயும் மேலேயும் போகிறதுக்குள்ளது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த ராசி தானே. இதில் தலைப்பிள்ளையாக இருந்தால் அது தலையெழுத்து வேறு மாதிரி இருக்கும், கடைசி பிள்ளையாக இருந்தால் அது தலையெழுத்து வேறு மாதிரி இருக்கும், நடு பிள்ளையாக இருந்தால் அது மாதிரி இருக்கும். சரி, இவங்க வந்து காதலிக்காதலே காதலிச்ச மாதிரி பேர் வாங்குவாங்க. இல்லைன்னா காதலிச்சுட்டு அது கிடைக்காது போவாங்க. எதுவுமே வேண்டாங்க எதுன்னு இருந்தாலும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு போடுவாங்க. ஏதோ ஒரு பாதிப்பு இல்லறத்தில் வந்து வந்துடும். 5வது வீடு வந்து சந்திரனோட வீடு தானே, நிலையில்லாதவன் தானே சந்திரன், கடகராசி. ஏதோ ஒரு மனம் ஒரு அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. இவங்களுடைய காதல் வந்து ஒரு அலைமோதிர காதல்னு சொல்ல முடியாது. ஒரு இதெல்லாம் நடக்கவா போகுது, தேவையில்லாதது இதெல்லாம் ஒரு வார்த்தையா. ஏன்னா ஆமாம் காதல் வச்சாங்க போ, நமக்கு என்ன இப்படியே வெக்ஸ் ஆகிட்டே இருப்பாங்கப்பா. என்ன ஆனால் இவங்க ஊன்னு சொன்னால் காதலிக்கிறவங்க இருக்காங்க. ஊன்னு சொல்கிறதுக்குள்ளே இவங்க முடிவு சொல்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வயசாகிடும், அவங்க வாழ்க்கை செட்டில் ஆகிடும். இதில் ஒரு ரகசியம் நான் பார்த்த வரையும், நீண்ட காலம் இந்த சிவாஜி ஒரு படம் நடித்தார், பாரதிய ராஜா எடுத்தது, 60 வயசுக்கு 20 வயசு முதல் மரியாதை. அந்த முதல் மரியாதை மாதிரி மரியாதைக்கு உரியவங்க சின்ன வயசில் ஸ்கூலில் காதலிச்சிருப்பாங்க, அதை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அதை தன்னோட வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் எவ்வளோ அற்புதமாக நமக்கு எல்லாம் சொன்னான், ஹெல்ப் பண்ணான்,
நான் எங்கே இருக்கேன்னு தெரியல. ம். அது போராடும். மாதிரி. ம். அது போராடும். அது மாதிரியா இருந்தால் அந்த பையன் மாதிரி தானே இவன் இருக்கான். அப்படி ஒப்பிட்டு காதல் கணவனை செலக்ட் பண்ணுறவங்களாம் இவங்க தான் இருக்காங்க. ம். அவனை மாதிரி இருப்பான்னு நினச்சேன். கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டு அப்படியும் தவிப்பாங்க. தவிப்பாங்க. பாதகாதிபதி தானே. சரி. ஆனால் எது செஞ்ச எவ்வளோ பாசமாக இருந்தாலும் பாதகாது. அம்மாவை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அம்மாவுக்கு இவங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா அதே நேரத்தில் வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கு எப்படின்னு கேட்டால், என்ன பெருசாக செஞ்சிட்டேன் அவர் நீ பெருமையாக பேசிட்டீன்னா அவர் ஒரு நீ ஒன்றுமே கொடுக்கலன்னா திருப்தியாக இருப்பார். அவர் திருப்தியை அடைய விட மாட்டாங்க. என்ன பெருசாக செஞ்சுட்டேன் எல்லோரும் செய்கிறத விட என்ன. அப்போ அவர் அதுவே பெரிய சாதனை. ஒரு பூ வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவரே வாங்க மாட்டார். ஏப்பா உங்கள் வீட்டில் பூ வாங்கி கொண்டு போய் கொடுக்கலான்னு கொண்டு போனால் வாங்க மாட்டாங்கய்யா. அவன் பிடிவாதத்தில் வாங்கிட்டு வந்துடுவான். அதை இவங்க சொல்லுவாங்க, இவராக வாங்கிட்டு வந்தாரா, அவனாச்சும் சொல்லியிருப்பான் வாங்கிட்டு அப்படி இன்சல்ட் பண்ணாங்க. ஓகே. நீங்கள் இப்படி மாட்டிக்குவாங்க. இவங்களுடைய அன்பு வந்து ரொம்ப பரிசுத்தமான அன்புன்னு சொன்னீங்க. இவங்களுடைய காதல் அணுகுமுறைனா எப்படிலாம் சுவாரஸ்யமாக அவங்க வந்து காதல் பண்ணுவாங்க? இவங்களுடைய அந்த அஃபெக்ஷன் ஆஃப் லவ் எப்படி இருக்குன்னு கேட்டாப்பா, செத்து போயிருக்கும். அவ்வளோதான். நான் இன்னொருத்தனெல்லாம் ஒப்பிட மாட்டேன். சரி. நான் சேர்த்தா நீ செத்துடணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் ஏன்டி சாகணும் உனக்காக? நீ ஏன் என்கிட்ட சொல்லிட்டு செத்து, நீ சொல்லிட்டு காதலிச்சா? இந்த பார், என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் பொல்லாதவன், நான் உன்னை எவ்வளோ காலமாக நினைக்கிறேன். எப்பயாவது ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கியா? இது ஒரு கொடூரமான விஷயம்ப்பா. இங்கேயும் சனி அங்கேயும் சனி. சரி. ஆகையினால அவன் கில்லாடி சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், அவங்க ஒரு பொண்ணு கடைசி வரையும் சொல்ல மாட்டான். அந்த திட்டெல்லாம் வாங்குவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அப்படியே புழுங்குவான். தெரியும், நீ நடை உடை பாவனை எங்கே போனாலும் வந்தாலும் சரி, ஒன்றை அந்த மாதிரி மீனராசிக்காரவங்கள 10 பேராவது பொண்ணு கேட்பாங்க. சரி. நெருங்கி வருவாங்க. இது ஊன்னு சொன்னா தானே, ஊன்னு சொல்லாது. அம்மா சொன்னாங்களா, மாமா சொன்னாங்களா, இவங்க சொன்னாங்க. நீ என்னவா சொல்கிறேன்னா, நாளைக்கு நான் தானே விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவேன். இது அடுத்தவங்க பழி போட்டுறாத அளவுக்கு இதுவும் இடம் கொடுக்காத சேஃப்டியாக இருக்குன்னு வீணாக போய் உட்காந்துருப்பாங்க. சேஃப்டியாக இருந்தால் பரவாயில்லையே, வீணாக போகுது காலங்கள். அப்படிப்பட்டவங்க தான் இவங்களுடைய வாழ்க்கை. இப்போ இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கு? இந்த புத்தாண்டில் வந்து இதுவரையும் நடக்காதெல்லாம் நடக்கும்ப்பா. நல்லதா தடைப்பட்டதில்லை. ஒரு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் நடக்கும். எதுவாக இருந்தாலும் தடைகள்லாம் இருந்ததெல்லாம் தடை உடைப்பட்டு சரியான வழிக்கு வரும். அதே மாதிரி வந்து ஏன்னு கேட்டால் அந்த குரு வந்து 4க்கு போயிட்டான். கேந்திராதிபதி தோஷம் பெற்றாலும் தோஷம் பெற்றது ஒரு வகை நல்லது தான். ஏன்னா இவங்க சரி உலகத்தோடு சேர்ந்து நம்ம வாழணும், அப்பா அம்மா பிடிவாதம் பண்ணுறாங்க இல்லை எது பண்ணுறாங்கன்னா மற்றவங்க சூழ்நிலைக்காக விட்டு கொடுத்துருவாங்கப்பா. சரி. அது மாதிரி தான் இன்றைக்கி இவங்களோட நிலைமை இருக்கும். சரி. இதில் என்ன இவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை, இவங்க படுக்கைக்கு 2 பேர் போராட்டம் இருக்கும். அது கணவனை சார்ந்து வந்தாலும் சரி, இவங்களை சார்ந்து வந்தாலும் சரி, அது இரட்டை உள்ளது. இந்த 4 மூலையும் இரட்டை ராசி. அதனால் எப்பொழுதுமே 2 பேரோட தொடர்பை இருக்கிறதா இல்லைன்னா கூட அந்த பேர் வரும் மீனராசிக்காரவங்களுக்கு. சரி. அது இயற்கையாக நடக்கிற விஷயம். அதில் போய் நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் ஆராய்ச்சி பண்ணவும் வேண்டாம். ஆமாம், அது இயற்கையில் நடக்கிற விஷயம். சரியா. இவ்வளோ நேரம் வந்து 12 ராசி நேர்கள் இவங்களுடைய குணாதிசயங்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேர்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐயா, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது உங்களுடைய அந்த விளக்கம் எல்லாமே. காதல் அணுகுமுறை நிச்சயமாக நீங்கள் இவ்வளோ தலைமுறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி. வணக்கத்தையும் நன்றியும் பிரபஞ்ச ஆசியும் கிடைக்க வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.